ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மே 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். வீடு கல்யாணக்கல்ல கட்டிடுச்சு, தோரணம் போட்டாச்சு, லைட்டு போட்டாச்சு, நல்லா சும்மா கலகலன்னு இருக்குது வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா குழலியும் வந்தாச்சு. குழலி வந்தாவே சொல்லவா வேணும், என்ன தான் பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு தானே இருக்கணும். அப்படி தான் ஆரம்பிக்குது சீரியல். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜி குழந்தைய தூக்க போகிறாங்க, குழலியோட குழந்தைய. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அத்தைன்னு சொன்னால் எப்படி வரும், பழகுனா தானே வரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவளே ஆசையா தூக்குறா, அதை போய் என்ன பழகுனாதான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் பாப்பா பழகிப்பா அப்படின்ற மாதிரி கோமதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஏன் மீனா நீ குழந்தைய தூக்கலையா அப்படின்ற மாதிரி அதுவும் குழலையே கேட்குறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, வேண்டாம் நீ திடீர்னு தூக்குனாதான் பாப்பா வராதில்ல, அதனால நான் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு அதுக்கப்புறம் தூக்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி குழலிக்கு தகுந்த பதில மீனா சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணி, ஆளாக நான் தான் நிற்பேன், கல்யாணத்தையே நான் தான் தாங்குன்னு தாங்கி நடத்த போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. இதென்ன நீங்கள் வர இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. உடனே அது குழலி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, நான் என்ன காலையிலேயே பேகை மாட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன்னா இல்லை காலேஜுக்கு போகிறேன்னா, எங்கள் மாமியார் எனக்கு அப்படியே சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து டீ காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எல்லா வேலையும் நான் தானே செய்யணும். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணுன்றதெல்லாம் கவனித்து முடிச்சுட்டு தானே வர முடியும். உங்களை மாதிரி நான் என்ன கொடுத்தா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை கோமதி சொல்கிறாங்க, ஏய் அவள் என்ன கேட்குறா, நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உண்மையைத்தானம்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க குழலி. சரி சரி, வந்ததும் எதையாவது பிரச்சனையை ஆரம்பிக்காத, சரி வா உள்ள வா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ராஜியும் மீனாவும் கல்யாணத்துக்கு என்ன நகை போடுறது, ரிசப்ஷனுக்கு என்ன நகை போடுறது அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே குழலி, ராஜி, மீனா இவங்கெல்லாம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் பாட்டு போடாமல் இருக்காங்க, பாட்டு போடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே அரசி சொல்கிறாங்க, ராஜி அண்ணியோட அப்பா வீட்டிலேருந்து உடனே சண்டைக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது, அதனால் பாட்டு நாளைக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்பா நினச்சிட்டாரோ என்னவோ அப்படின்ற மாதிரி அரசி சொல்கிறாங்க. இத்தனை நாள் சண்டைக்காரங்களாக இருந்தவங்க இன்னைக்கு ராஜி அண்ணியோட அப்பா வீடுன்ற மாதிரி ஆயிப்போச்சா, எல்லாம் நேரம்தான் அப்படின்ற மாதிரி குழலி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா எல்லாரும் டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் எதுக்கு இப்போ டீ போட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நீங்களாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படியே டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நீ இருந்தாலும் இப்படியெல்லாம் இருந்தால் ஒன்றும் வேலைக்கே ஆகாதுமா, ஏன் மாமியாரை மாதிரி இருக்க கற்றுக்கம்மா, நீ என்னம்மா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி குழலி சொல்கிறாங்க. ஏண்டி நான் எப்படி இருக்கேன், நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்னம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளோ செல்லம் கொடுத்து வச்சுருக்க, எந்த மாமியார்மா உட்காந்த இடத்துல மருமகளுக்கு டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நீ இந்த மாதிரி இருந்தா அப்புறம் வர்ற மருமகளும் உன்னை பார்த்து பயப்படவே மாட்டா, தெரிஞ்சுக்கோ, வரவகிட்டையாவது கொஞ்சமாறு மாமியார்ன்ற மெடுக்கோடு இரு, புரியுதா அப்படின்ற மாதிரி குழலி சொல்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி சொல்கிறாங்க, ஏய் நான் உங்கள் ரெண்டு பேரை எப்படி என் பொண்ணுங்களாக பார்க்குறேனோ அதே மாதிரி தாண்டி இவங்களையும் என் பொண்ணுங்களா தாண்டி பார்க்குறேன், ஏன் இவங்களை மட்டும் நான் பிரித்து பார்க்க போகிறேன், வர்றவளையும் நான் அப்படி தான் பார்ப்பேன், தங்கமாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி கோமதி அழகாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. ஆமாம், நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நீ இதே மாதிரி இருந்தன்னா 3 பேரும் சேர்ந்து அவ்வளோதான், உனக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடும், நீ வர்றவகிட்டையாவது கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்ற மாதிரி குழலி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்றாங்க, அத்தை மற்ற விஷயத்தெல்லாம் நான் ஒத்துக்கிறேனோ இல்லையோ, அண்ணி சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் ஒத்துக்கிறத்த, ஆனால் மயிலுக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், மயில் நல்ல பொண்ணு தான், நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை, ஆனால் அவங்க அம்மா ஒரு டைப்பாக பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தங்கமயில் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா. அப்படியா சொல்கிற அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. ஆமாத்த, அவங்க பேசுகிறது அவங்க நடவடிக்கைலாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம உஷாராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே டக்குன்னு கோமதி ஏய் மீனா என்ன மசன்னு உட்காந்துட்ருக்க, இந்த டீ டம்ளர்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வை அப்படின்ற மாதிரி கோபமாக சொல்கிறாங்க. டக்குன்னு மீனா என்ன அத்தை திடீர்னு இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுது. உடனே கோமதி சொல்கிறாங்க, என்ன நீ நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டிக்கு அப்படியே உட்காந்துட்டே இருக்க, மசன்ட்டு போய் எந்திரி,
இதெல்லாம் கொண்டு போய் வாங்கிட்டு கொண்டு போய் உள்ள வை, புரியுதா அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க. உடனே மீனா வந்து எதுவுமே பதிலே பேசாமல் அமைதியாக டம்ளர்லாம் வாங்குறாங்க. உடனே கை தட்டி சிரிக்கிறாங்க கோமதி. நான் கூட இந்த மாதிரி அடாவடி மாமியாருக்கு நல்லா தான் இருக்கல்ல, எனக்கு கூட இது ஒர்க் அவுட் ஆகுதுல்ல அப்படின்ற மாதிரி வந்து சிரிக்கிறாங்க. குழலி வந்து ச்சே இதுவும் நடிப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏய் நான் எதுக்கிட்ட என் குழந்தைங்கள வந்து இந்த மாதிரிலாம் மிரட்ட போகிறேன், இவன் என் செல்ல மருமக, இவள்கிட்ட வந்து நான் எப்போவுமே கொஞ்சிட்டு தான் இருப்பேன், நான் எதுக்கு இவங்களெல்லாம் திட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன் அத்தை, நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், நீங்கள் என் செல்ல அத்தை அப்படின்ற மாதிரி. மீனா வந்து கோமதி கொஞ்சம், கோமதி வந்து மீனாவை கொஞ்சம். அடடடடடா கண்கொள்ளா காட்சியாக இருக்கு போங்க. இவங்களோட பாண்டிங் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குங்க. கோமதி, மீனா, ராஜி இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே அழகாகவும் இருக்குது, ஆசையாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி போயிட்டுருக்குங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சரவணன் வந்து தங்கமயிலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. தங்கமயில் அப்படியே கல்யாண கனவுல உட்காந்துட்ருக்காங்க. சரவணன் வந்து கால் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்ருக்காங்க. கரெக்டாக வந்து எப்பவும் போல் பழனி வந்து இவங்க பேசுகிறத வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து சரவணன் வந்து சொல்கிறாப்புல, எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் எல்லாம் வந்து தங்கம் மயில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஆனால் உனக்கு வந்து அதையே பேராக வச்சுட்டாங்க தங்க மயிலுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் உன்னை எப்படி கூப்பிட்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு பேரை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்டாட்டியா அப்படின்னு பின்னாடி இருந்து இவர் வேற வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் உன்னை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தான் கூப்பிட போகிறேன், கூப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா கல்யாணம் ஆனாவே பொண்டாட்டி தானடா, அது என்னடா பொண்டாட்டின்னு வேற கூப்பிட்றது, உங்கள் அலம்பலுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி பின்னாடி நின்று பழனி வந்து புலம்பிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்து பாண்டியன் வந்து வந்துடுறாங்க. இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, மாமா அங்கே பாருங்க மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பிள்ளைய பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு வேற வேலையே இல்லையாடா, அவங்க 2 பேரும் என்னத்தையோ பேசிட்டு போகிறாங்க, நீ ஏன்டா அதுன்னு கேட்டுட்டு இருக்க, போய் வேலையை பாருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டியன் வந்து கீழே வந்தா கதிர் வந்து சேரெல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு. டைமை பார்க்குறாரு. உடனே கதிரை பார்க்குறாரு. பரவாயில்ல பையன் இவ்வளோ நேரம் கழிச்சும் பாரு எவ்வளோ பொறுப்பாக இருக்கான் அப்படின்ற மாதிரி கதிரை தூரத்துலேருந்து பார்த்துட்டே சந்தோஷப்படுறாரு பாண்டியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழலி ஒரு தடவை மீனாவை வந்து செந்தில்கிட்ட வந்து இவன் பொண்டாட்டி அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்னு சொல்லும்போது, செந்தில் என்ன தெரியுங்களா பண்ணுறாரு, என்னக்கா மீனாவா உன்னை பற்றி தப்பாக பேசியிருக்க வாய்ப்பே இல்லையே, நீங்கள் கொஞ்ச நேரம் வந்துட்டு போனாலும் சரி அண்ணி அப்படி அண்ணி இப்படின்னு உன் புராணத்தை தானே பாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செந்தில் வேற அவர் பங்குக்கு நல்லா ஆஃப் பண்ணி விட்டுறாரு. அப்போ வந்து மீனா வந்து சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்காக பேசுகிறவங்க இருக்காங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வேற உடனே வந்து ரொமான்ஸ் மோடுக்கு போயிடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாண வீட்டில் சின்ன சின்ன கலாட்டா மாதிரி நடந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கதிர் வந்து தூங்க வரும்போது ராஜி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் பாய் போடுற சத்தத்தில் வந்து எழுந்துட்டாங்க. ராஜி உன் தூக்கத்தை வந்து கலைச்சிட்டேனா அப்படின்னு கேட்கும்போது, நான் தூங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து லைட் ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கதிர் வந்து கேட்குறாரு. உண்மையை வீட்டில் சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க வந்து கதிர். உடனே ராஜி வந்து சொல்கிறாங்க, இல்லை நகை வந்து காணாமல் போச்சுல்ல, அதை வந்து வீட்டில் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிடலாம், இப்பயே சொல்லாமா இல்லை காலையில் சொல்லாமா அப்படின்ற மாதிரி கதிர் வந்து கேட்குறாரு. நீங்கள் எப்போ சொன்னாலும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்கிறாங்க. சொல்லு நல்லா சொல்லு, இப்போ வீடே வந்து கல்யாண சந்தோஷத்தில் வந்து இருந்துகிட்ருக்கு, இப்போ போயிட்டு நடந்ததெல்லாம் நீ வந்து சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே வீடே வந்து தலைகீழாக மாறி போயிடும். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் வந்து நம்ம 2 பேரும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டோன்ற கோவம் எங்கள் அப்பாவுக்கு இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து உன் கூட நல்லா தானே பேசிகிட்ருக்காரு, இப்போ இந்த விஷயத்தை நீ போய் சொன்னால் அதனால் ஒரு புது பிரச்சனை வரும், அது இப்போ தேவையா இந்த கல்யாண டைமில், யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து கதிர் வந்து ராஜிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இனி அடுத்து நாளைக்கு நாளைக்கெலாம் எல்லாமே கல்யாண எபிசோடு தான். என்னெல்லாம் கலாட்டா நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.